உங்கள் அனைவருக்கும் பங்கு தந்தை என்னுடைய சார்பாக 7ஆம் திருநாள் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். நம்முடைய பாதுகாவலர் புனித செபஸ்தியார் ஒரு மாபெரும் புனிதர். நமது அண்டை மாநிலமான கேரளாவில் அன்னை மரியாவுக்கு அடுத்த புகழ்பெற்ற புனிதர் செபஸ்தியார். நமது மாநிலத்தில் இந்த உலகம் முழுவதிலும் அன்னை மரியாளுக்கு அடுத்த புகழ்பெற்ற புனிதர் என்றால் அந்தோனியாரை கூறுவார்கள். அதற்கு அடுத்த புகழ்பெற்ற புனிதர் என்றால் நமது பாதுகாவலர். இப்பொழுது ஒரு கேள்வி, நமது பாதுகாவலர் ஏன் ஒரு மாபெரும் புனிதராக புகழப்படுகின்றார், போற்றப்படுகின்றார் என்றாவது நாம் சிந்தித்திருக்கின்றோமா? நமது பாதுகாவலர் ஏன் மாபெரும் புனிதராக, எத்தனையோ மறைசாட்சிகள் இருக்கிறார்கள், ஆனால் நமது பாதுகாவலர் ஏன் மாபெரும் புனிதராக இருக்கின்றார்? இரத்தம் சிந்திய மறைசாட்சி. சரி, வேற? அம்புகளால் கேட்கல, அரசரை எதிர்த்தார். ஓகே, வேற ஏதாவது? ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் சொன்ன ஆன்சர் எல்லாமே சரிதான். ஆனால் நான் சிந்திக்கும் பொழுது இயேசுவின் போதனைகளை தன் வாழ்வாக்கியவர். இயேசுவின் போதனைகள் பல, அவற்றில் ஒரே ஒரு போதனையை மட்டும் நாம் இன்று சிந்திப்போம். இயேசுவின் போதனைகள் என்ன என்பதை பற்றி வருவதற்கு முன்பாக அடுத்ததாக ஒரு சிறிய கேள்வி. நாம் நமது பாதுகாவலருக்கு இந்த திருவிழா திருப்பலி எடுக்கின்றோம், காணிக்கைகள் கொடுக்கின்றோம், ஜெப விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்தில் கொடுக்கின்றோம். இதையெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? பதில், நாம் நமது பாதுகாவலருக்கு திருவிழா எடுக்கின்றோம், காணிக்கைகள் கொண்டு வருகின்றோம், நமது ஜெப விண்ணப்பங்களை திருப்பலியில் அறிக்கையிடுகின்றோம், நமது ஆசைகளை இறைவனிடத்தில் சமர்ப்பிக்கின்றோம். இதையெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாரா, கொள்வாரா? ஏற்றுக்கொள்வார், எந்த சந்தேகமும் இல்லை. எப்படி இருந்தால் ஏற்றுக்கொள்வார்? உண்மையாக. யாருக்கு உண்மையாக? கடவுளுக்கு. இயேசு கிறிஸ்து இதற்கான பதிலை மிக தெளிவாக கூறுகின்றார். உண்மையாக இருந்தால் ஏற்றுக்கொள்வார், கடவுளுக்கு உண்மையாக இருந்தால். மத்தேயு 5:23-24 ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். நாம் நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம், ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். எப்பொழுது என அந்த வாசகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வாசகத்தில் இவ்வாறு இருக்கும். நீங்கள் வாசிக்கிறீங்களா? ஆகையால் உங்கள் காணிக்கைகளை பலிப்பீடத்திற்கு கொண்டு வரும் பொழுது உங்கள் காணிக்கைகளை கொண்டு வாருங்கள், உங்கள் ஆசைகளை கொண்டு வாருங்கள், உங்கள் ஜெபங்களை கொண்டு வாருங்கள். நீங்கள் விரும்பிய எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் இந்த பலிப்பீடத்திற்கு கொண்டு வரும் பொழுது அந்த நீங்கள் கொண்டு வருகின்ற அனைத்து காணிக்கைகளையும் இந்த பலிப்பீடத்தில் வைத்து விடுங்கள். நீங்கள் கொண்டு வருகின்ற காணிக்கைகளை பலிப்பீடத்தில் வைத்து விடுங்கள், மீண்டுமாக செல்லுங்கள். இந்த பலிப்பீடத்தில் இருந்து நீங்கள் உங்களையே சுய ஆய்வு செய்யுங்கள், ஆத்ம சோதனை செய்யுங்கள். உங்கள் சகோதர சகோதரிகளிடம் மனத்தாங்கல் இருந்தால் திரும்பி செல்லுங்கள். சென்று என்ன செய்யுங்கள்? நல்லுறவு கொள்ளுங்கள்,
சமாதானம் செய்து கொள்ளுங்கள். சமாதானம் என்பது இங்கு மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை என்றால், மனத்தாங்கல் என்றால் ஒருவருக்கொருவர் சமாதானம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். அவ்வாறு மன்னித்த பின் வந்து காணிக்கைகளை பலிகளை இறைவனுக்கு செலுத்துங்கள். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஏற்க வேண்டுமானால் நாம் ஒருவருக்கொருவர் சமாதானத்தோடு ஒருவருக்கொருவர் மன்னித்து வாழ வேண்டும். இயேசுவின் போதனைகளில் ஒன்று மன்னிப்பு. இயேசு சிலுவையில் துடிதுடித்து தொங்கும் பொழுது, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது இயேசு உச்சரித்த முதல் வார்த்தை, தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாது. இதே வார்த்தையை இன்னொரு புனிதரும் சொன்னார். யாரும் சொல்ல முடியுமா? இதே வார்த்தை இன்னொரு புனிதர் சொல்லுவார். ஸ்டேவான், திருச்சபையின் முதல் மறைசாட்சி. அவரும் இதே வார்த்தையை சொல்வார். திருத்துதர் பணி 7:60. இவர்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை, ஆண்டவரே இவர்களை மன்னியும். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பாதுகாவலரும் இதே வார்த்தையை செயலில் காட்டினார். எப்பொழுது? அவரை ஈட்டியால் குத்தும் பொழுது. நம்முடைய புனிதர் ஆண்டவரின் வார்த்தையை மன்னிக்கும் அந்த போதனையை தன் வாழ்வாக்கியவர். ஸ்தேவான் தன்னுடைய ஜெபத்தின் மூலமாக ஒரு சாதாரண மனிதரை மாபெரும் புனிதராக மாற்றினார். அந்த 7வது அதிகாரத்தில் ஸ்தேவானின் மறைசாட்சிக்கு கூட இருந்து அதை வழி நடத்தியவர் சவுல். இந்த ஸ்தேவானின் ஆண்டவரே, இவர்கள் செய்வது என்னென்று இவர்களுக்கு தெரியவில்லை, இவர்களை மன்னியும் என்று கூறி அந்த ஜெபம், அந்த மன்னிப்பு சவுலை பவுலாக மாற்றியதற்கு ஒரு அடித்தளம். அதே போன்று நம்முடைய பாதுகாவலர் ஸ்தேவான் என்ன செய்தாரோ அதேபோல் தனக்கு தீங்கு செய்தவர்களை மன்னித்தார், மறைசாட்சியாக மறித்தார். அந்த மறைசாட்சிய வாழ்வு இன்றும் அவரை மாபெரும் புனிதராக உயர்த்தியுள்ளது. அவருடைய மறைசாட்சி ஈட்டியால் குத்தி கொல்லப்பட்டார் என்று கூறினீர்கள். ஈட்டியால் குத்தியது உண்மை, ஆனால் சாகவில்லை. ஈட்டி 5 ஈட்டி அவரை நோக்கி பாய்கிறது, அவரது மார்பை நோக்கி பாய்கிறது. ஆனால் எந்த ஒரு ஈட்டியும் அவரை நெருங்கவில்லை. உடனடியாக நம்முடைய புனிதர் 3ஆம் நூற்றாண்டில் அந்த ஈட்டிகளை வாங்கி அதை மந்திரித்து ஜெபித்து அந்த ஏவலரிடம் கொடுக்கின்றார். காரணம், அந்த ஏவலர்கள் கூறுகின்றார்கள், நான் உம்மை கொல்லாமல் விட்டால் என்னை அவர்கள் கொன்று விடுவார்கள். இதே ஒரு நிலைமை நம்முடைய மண்ணின் மைந்தர் தேவசகாயம் பிள்ளைக்கு நடந்தது. அவரை நோக்கி துப்பாக்கியால் சுடுவார்கள். அவர்களை துப்பாக்கியை சுடுவதற்கு வேலை செய்யாது. அப்பொழுது நமது மண்ணின் மைந்த தேவசகாயம் பிள்ளை அந்த துப்பாக்கியை வாங்கி மந்திரித்து கொடுப்பார், சுடப்படுவார். அதே போன்றுதான் நம்முடைய பாதுகாவலரும் அந்த ஈட்டியை மந்திரித்து ஜெபம் செய்து அந்த ஏவலிடம் கொடுப்பார். அப்பொழுது 2வது முறையாக ஈட்டியால் குட்டப்படுவார். ஆனால் அப்பொழுது அவர் சாக மாட்டார். பின் 2வது முறையாக அடிபட்டு சாவார். அன்பிற்குரியவர்களே, அந்த ஈட்டியால் குத்தப்படும் பொழுது அவர் அந்த மந்திரித்து செய்த ஜெபம்தான், ஆண்டவரே இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், மன்னியும். ஆம் அன்பார்ந்தவர்களே, புனிதர்கள் அனைவருமே தங்கள் வாழ்க்கையை தங்களுக்கு தீங்கு செய்தவர்களை மன்னித்தவர்களாக இருப்பார்கள். இப்பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். நீதிமான் ஒரு நாள் 7 முறை தவறு செய்வான். நம்மளா நீதிமான்களா பாவிகளா? பாவிகள். நீதிமான் இல்லை. நீதிமான் ஒரு நல்ல கிறிஸ்தவன் 7 முறை நீதிமான் தவறு செய்வான். எவ்வாறெனில், நம்ம ஜெபமாலை சொல்றோம். ஜெபமாலையில் எத்தனை முறை விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தைய ஜெபம் சொல்றோம்? 6 முறை. அதில் என்ன அந்த ஜெபம் சொல்ல முடியுமா?
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, அந்த ஜெபத்தை சொல்லுங்க. போதும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்களையும் மன்னியும். நம்ம மன்னிக்கிறோமா? நம்ம மன்னிக்காமல் எவ்வாறு ஆண்டவர் நம்மை மன்னிப்பார்? 6 முறை பொய் சொல்கிறோம். நீதிமான் 7 முறை தவறு செய்வான். 7வது முறை திருப்பலியில் ஒரு முறை சொல்கிறோமா? அன்பிற்குரியவர்களே, ஆனால் நம்முடைய புனிதர் அந்த மன்னிப்பை வாழ்வாக்கினார். ஆகியபடியால் தான் அவர் அந்த மாபெரும் நிலைமைக்கு வந்துள்ளார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது பிறரோடு சமரசம் செய்கின்றோமோ, எப்பொழுது பிறருடைய குற்றங்களை மன்னிக்க தயாராகின்றோமோ, அப்பொழுது நாமும் நம்முடைய பாதுகாவலரின் வழியில் நடக்கின்றவர்களாக இருக்கின்றோம். இதை ஒரு முனிவர் ஒரு காட்டிற்கு சென்றார் தவம் செய்வதற்காக. அந்த காட்டில் ஆலமரம் இருந்தது. அந்த இடத்தில் ஆலமரம் பழுக்கின்ற அந்த சமயம். ஆகவே இவர் கண்களை மூடி தவம் செய்கின்றார். தவம் செய்யும் பொழுது குருவிகளின் சப்தம் இவருக்கு தடையாக இருக்கின்றது, இடையூறாக இருக்கின்றது. முதலாவதாக அந்த குருவிகளின் சப்தத்திற்கு காது கொடுக்கின்றார். அவருடைய தியானம் கலைந்து விடுகின்றது. 2வது முறை முயற்சி செய்கின்றார். அப்பொழுது அவரின் மனதில் ஒரு சொல், ஆண்டவர் படைத்த அனைத்தும் நல்லது. அந்த வார்த்தையை தியானிக்கின்றார். ஆண்டவர் படைத்த அனைத்தும் நல்லது. இந்த குருவிகளின் சப்தம், இந்த மைனாக்களின் சப்தம் இவருக்கு நல்லதா கெட்டதா? இந்த வார்த்தையை தியானித்த அவருக்கு அந்த குருவிகளின் சப்தம் இசையாக மாறியது. இவர் தியானம் செய்வதற்கு அது பக்க துணையாக இசையாக மாறியது. 4 மாதங்கள் தியானம் செய்கின்றார். பல இறை அனுபவங்களை பெறுகின்றார். தான் பெற்ற இந்த இன்பம் இவ்வையகமும் பெற வேண்டுமென அந்த இறை அனுபவத்தை மக்களோடு பகிர்ந்து கொள்ள கீழே மலையிலிருந்து கீழே இறங்கி வருகின்றார். இறங்கி வருவதற்கு முன்பாக தனக்கு உதவி செய்த அந்த குருவிகளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார். அதாவது, நான் இந்த மலையிலிருந்து கீழே இறங்கி செல்கின்றேன், இன்னும் பல பேர் இந்த மலைக்கு வருவார்கள். ஆகவே ஒரே ஒரு சின்ன ஜெபத்தை மற்றும் அந்த குருவிகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அந்த ஜெபம் என்னவெனில், வேடன் வருவான், வலைகளை வீசுவான், விதைகளை தூவுவான், அகப்பட்டு கொள்ளாதே. வேடன் வருவான், வலைகளை வீசுவான், விதைகளை வீசுவான், அகப்பட்டு கொள்ளாதே. இந்த மந்திரத்தை அந்த கிளிகள் திரும்ப திரும்ப சொல்லியது. எந்த மனிதரை பார்த்தாலும் அந்த கிளிகள் திரும்ப திரும்ப சொல்லியது. ஒரு நாள் எதேச்சையாக ஒரு வேடர் வந்தார், வலைகளை வீசினார், விதைகளை தூவினார். அந்த குருவிகள் அகப்பட்டு கொண்டன. ஆமன்பாதவர்களே, அந்த குருவிகளை போன்றுதான் நாமும் ஆண்டவரிடத்தில் அகப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் மன்னிப்பது போல எங்களை மன்னித்தரலும். எவ்வாறு குருவிகள் என்ன சொல்கிறோம் என்று தெரியாமல் அந்த வேடனின் வலையில் சிக்கியதோ, அதேபோல் நாமும் பல நேரங்களில் ஜபங்களில் மட்டுமல்ல, நம்முடைய செயல்களிலும் நாம் செய்வது என்னவென்றே தெரியாமல் இறைவனிடத்தில் மாட்டிக்கொள்கின்றோம். ஆனால் நாம் அந்த இறைவனை குறை கூறுகின்றோம். எனக்கு ஏன் நல்லது நடக்கவில்லை? அன்பிற்குரியவர்களே, மன்னிப்பது என்பது மனித இயல்பல்ல, மாறாக இறை இயல்பு. அந்த இறை இயல்புக்கு முக்கியத்துவம் கொடுத்த நமது பாதுகாவலர் தனது உயிரை கிறிஸ்துவுக்காக கொடுத்தார். அவர் வாழ்ந்த காலம் வேத கலாபனைகள் நிறைந்த காலம். கிறிஸ்தவம், கிறிஸ்து என்று கூறினாலே அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட காலம். ஆனால் நாம் வாழ்கின்ற காலம் கிறிஸ்துவுக்காக. நாம் நம்முடைய செயல்களின் மூலமாக கிறிஸ்துவுக்கு சாட்சியம் பகர வேண்டும். அன்று நமது பாதுகாவலர் தனது உயிரை கொடுத்து சாட்சியம் பகர்ந்தார். நாம் நம்முடைய வாழ்வில் பிறரை மன்னிப்பதன் மூலமாக நம்மை நாம் தியாகம் செய்ய வேண்டும். நான் கூறினேன், மன்னிப்பது இறை இயல்பு.
எனக்குள் இருக்கின்ற இறை இயல்புக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நமது பாதுகாவலர் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, மாறாக கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அறிவிக்க வேண்டும். அதற்காக நான் எதையும் செய்ய தயார் என மன்னருக்கு எதிராக மன்னரையை சுட்டி காட்டினார். அத்தகைய துணிச்சல் நமக்கு இருக்கின்றதா? நாம் நம்மை இழக்க முன்வருகின்றோமா? மன்னிப்பது என்றால் நாம் நம்மை இழக்க வேண்டும். முழுமையாக நான் இல்லை, எனக்குள் இருக்கின்ற என் ஆண்டவர் இயேசு, எனக்குள் இருக்கின்ற இறை சாயலில் நான் வாழ்கின்றேன் என்ற ஒரு நிலை வந்தால்தான் என்னால் மன்னிக்க முடியும். நான் கூறுகின்ற இந்த ஜெபம் எனக்கு உண்மையான ஜெபமாக மாறும். அந்த உண்மையான ஜெபமாக மாறும் பொழுது நானும் மாபெரும் புனிதராக மாறுவேன். ஆகவே அன்பிற்குரியவர்களே, நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் சற்று நான் கிறிஸ்துவுடன் இருக்கின்றேன், கிறிஸ்து என்னுடன் இருக்கின்றார், எனக்குள் இருக்கின்ற இறை இயல்பை நான் பயன்படுத்துகின்றேன், மனித இயல்பை பின்னுக்கு தள்ளுகின்றேன் என்ற ஒரு உணர்வோடு செய்ய வேண்டும். அதைத்தான் எல்லா புனிதர்களும் செய்தார்கள். எல்லா புனிதர்களும் தங்களையே தாழ்த்தி கொண்டார்கள். இறைவன் அவர்களை உயர்த்தினார். நாம் எப்பொழுது பிறரோடு நல்லுறவு கொள்ள விரும்புகின்றோமோ, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சமூகத்தில் பிறரோடு நல்லுறவு கொள்ள விரும்பினால் நாம் தான் என்ற அகந்தையிலிருந்து இறங்கி வர வேண்டும். அந்த நிலை வந்தால் மட்டுமே பிறரை மன்னிக்க முடியும். நாம் மன்னித்தால் மட்டுமே நம்முடைய குறைகளை ஆண்டவர் மன்னிப்பார். ஆண்டவர் நமக்கு எல்லா அருள் வளங்களையும் கொடுக்கின்றார். அந்த அருள் வளங்களை கொடுப்பதற்கு, அதை பெறுவதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக நம்மை தகுதி செய்ய வேண்டும். அவ்வாறு தகுதியை செய்வதற்கு நாம் செய்வதுதான் இந்த திருப்பலி. ஆகவே உங்கள் காணிக்கைகளை இந்த பலிபீடத்தில் வைத்துவிட்டு இந்நாளில் உங்களுக்கு யாரிடமும் மனத்தாங்கல் இருந்தால், பகைமை இருந்தால், வெறுப்பு இருந்தால், கசப்புணர்வு இருந்தால் இந்த திருப்பலியில் அவர்களிடம் மன்னிப்பு கேளுங்கள். திருப்பலி முடிந்து அவர்களிடம் சென்று என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கூறுங்கள். மிக கடினமான காரியம், ஆனால் இறை இயல்போடு செய்யும் பொழுது எளிதான காரியமாகும். ஆகவே உங்களுக்குள் இருக்கின்ற இறை இயல்புக்கு, இறை உணர்வுக்கு, இறை பிரசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நம் புனிதரின் பரிந்துரையின் பேரில் நம்மை இறைவன் ஆசீர்வதிப்பார். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.